சிம்மராசி அன்றல் பொறுத்த வரைக்குமே மனசை ஒரு நிலையில வச்சிருக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறீங்க. மனக்குழப்பம் ஒரு பக்கம், மனசை ஒரு நிலைப்படுத்த முடியலைங்க. குடும்பத்தையும் சரியா பார்த்துக்க முடியல, செய்யற வேலையிலையும் கவனம் கொடுக்க முடியல. குழந்தைகள் மேலே பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்னதான் பொறுப்பாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பாதிப்பை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களால் செயல்பட முடியாத சூழ்நிலை தான். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம் இல்லாமல் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடியவங்களாவது உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம் தான். வாழ்க்கையில் பிரிவு தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. அப்படியே நீங்கள் தட்டு மாதிரி குடும்ப வாழ்க்கையை ஒரு வழியாக நீங்கள் நல்ல முறையாக கொண்டு வந்தாலுமே, தொழிலாக இருக்கட்டும், வேலை சம்மந்த விஷயமா குடும்பத்துக்குள்ளே பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு பிரிவு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகியிருக்குங்க. அந்யோன்யத்திலுமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருந்திருப்பீங்க. இது வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், வியாபாரம், குழந்தைகளுடைய நிலை, கல்வி நிலை, இதெல்லாமே எப்படி அமைப்போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு பிரிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சிம்ம ராசிக்காரங்க தன்னை மதிக்கக்கூடியவங்களும் மதிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க. இவங்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுங்க, பல 100 பேர் இருக்கிறாங்கன்னா கூட இவங்க சொல்லக்கூடிய கருத்தை பயப்படாமல் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க. அன்பாக 4 வார்த்தை பேசுனீங்கன்னா இவங்ககிட்ட எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே கோபப்படுறப்ப இவங்க எதிரில் யாருமே நிற்க முடியாது. கோபத்தை கூட இவங்க பொறுத்த வரைக்குமே எல்லாரை விட ஒரு அதிகாரத்தன்மையாக தான் காட்டுவாங்க. இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே எல்லாரையும் ஆட்ட வைக்கக்கூடியவங்க, ஒரு அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ, எதையாவது தூக்கி போட்டு உடைக்கிறதோ இந்த இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரே வார்த்தை தான் அது திரு வார்த்தையே அமைஞ்சிருக்கும். கோபத்துக்கு காரணமானவங்க அந்த இடத்துல நிற்காத அளவுக்கு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க. பெருசாக அதிகமான பேச மாட்டாங்க, ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தையே அவங்க மனதில் பொறுத்த வரைக்குமே ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க பேசுவாங்கன்னு சொல்லலாங்க. உள்முக சிந்தனை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தாய் பாசம் அதிகமாக கொண்டவங்களா இருப்பாங்க. என்னதான் டெல்லிக்கே ராஜானாலுமே தாய்க்கு பிள்ளை தானே, அப்படி தான் இந்த சிம்மராசிக்காரங்க. ஊருக்கே இவங்க ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தாலுமே தாய்க்கு பொறுத்த வரைக்குமே இவங்க எப்போதுமே ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி தாங்க. சிம்மராசிக்காரங்க இவங்களை கிட்ட பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்தை நீங்கள் இவங்ககிட்ட கட்டாயப்படுத்துறதோ, இவங்க சுதந்திரத்தில் தலையிடுறதோ செய்யக்கூடாது. இவங்களை அதிகாரம் பண்ண உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஒரு அன்பாக 4 வார்த்தை பேசிட்டு வந்தீங்கன்னா எதை வேணாலும் இந்த ராசிக்காரங்கிட்ட சாதிச்சுக்கலாம். அடிக்கடி அதே மாதிரி ஒவ்வொரு அடிக்குமே பதிலடி கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடிக்கடி நிச்சயம்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே சிம்மராசிக்காரங்க ஒரு கொஞ்சம் கூடிய குழந்தை தான். பாதுகாக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான். இப்படிப்பட்ட சிம்மராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைப்போகுதுங்கிறத மேலுமே நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ரொம்ப நாளாகவே மனசில் நிறைய திட்டம் எல்லாமே செஞ்சுருப்பீங்க. அது கையில் எடுக்கலாமா வேண்டாமான்னு குழம்பிருப்பீங்க. அது நல்லபடியாக முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பம் தான் அதிகமாக இருந்திருக்குங்க. இந்த வார காலகட்டங்களில் இருந்தே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் சிறப்பாக தாங்க அமைஞ்சிருக்கு. நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய வாரங்க. ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டு வச்சுருந்தீங்களா, அந்த வேலை எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யலாங்க, நல்ல பலன் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறீங்களா, சாதகமான பலன் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போய்ட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் கூட நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இந்த கருத்து வேறுபாடால் புரிஞ்சிருக்கக்கூடியவங்களாமல் இருந்திருப்பீங்க. இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கூட இந்த நேரத்தில் முயற்சி கொடுத்து பாருங்கள், சாதகமாக அமையும். பண வருமானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய பேருக்கு பண உதவி செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பதிலுக்கு இந்த நேரத்தில் எதுவுமே கிடச்சிருக்காது. நீங்கள் கொடுத்த பணமே வந்து சேர்ந்துருக்காது. இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா வர வேண்டிய பணம் வந்து சேரும். மனசுலையுமே இது நாள் வரைக்கும் இருந்த இந்த குழப்பம், மனசில் நிம்மதி இல்லாமல் இருந்தீங்களா, அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்துலையுமே கொஞ்சம் ஆர்வமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். வாகன யோகம் சிறப்பாக இருக்குதுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நேரம். ஆனால் வண்டி வாகனம் ஓட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த இரவு நேர பயணத்தில் எல்லாமே தவிர்க்க பாருங்கள். வயசானவங்களாக இருந்தால் இந்த நேரம் கொஞ்சம் உங்கள் உடல்நிலையில் கவனம் கொடுக்கணுங்க. ரொம்ப முக்கியமாக சிம்மராசிக்காரங்க இந்த நேரத்தில் முன்னோர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. முன்னோரை நினச்சி ஜோதி வழிபாடு செய்கிறதும், வயசானவங்களாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நட்பு கிரகம் சொல்லக்கூடிய சூரியனும் குருவும் லாபஸ்தானத்தில் இல்லாமல் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் கலசரத்தானத்தையும் பார்க்கறது சிறப்பு தான். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராக தோஷத்தை குறைக்க வைக்கிறாரு. இதனால் மனசில் கொஞ்சம் இந்த நேரம் அப்பாடான ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். ஆனாலுமே இந்த நிம்மதி நீடிக்குமான ஒரு பயம் இந்த நேரம் உங்கள் மனசில் வந்து போங்க. இந்த நேரம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சிறப்பாக இருக்குது. சிந்தனை சிறப்பாக இருந்தால் எல்லாமே நல்ல மாற்றம் தான். நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க, நல்லதே நடக்குன்னு நம்புங்க. தடப்பட்ட எல்லா செயலும் வேகம் எடுக்கும்.
வருமானத்தை பொறுத்த வரைக்குமே கவலைப்பட வேண்டாம், சிறப்பாக இருக்குது. சேமிப்பு வாய்ப்புண்டுங்க. இந்த நேரம் சேமிக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சுப செலவு காத்திருக்குது. அதுவுமே பெண் பிள்ளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றவங்களா இருந்தால் விரைவிலேயே இந்த சுப சடங்கு மாதிரியான விஷயம், இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால சேமிப்பு கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லதுங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மேல் படிப்புக்காக நீங்கள் இந்த நேரத்தில் எந்த முயற்சி கொடுத்தாலுமே நல்ல பலன் கிடைக்குங்க. குழந்தைகள் பற்றின கவலை சிவராசிக்காரங்க இத்தனை நாளாக நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு வந்த விஷயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காகத்தான். குழந்தைகளோட எதிர்காலத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு தான் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பொறுமையாக எடுத்துட்டீங்க. கோபக்காரங்க தான், ஆனால் கோபப்பட்டாலுமே குடும்பத்தை எந்த சூழ்நிலையும் நீங்கள் விட்டு கொடுத்தது இல்லைங்க. வாழ்க்கை துணைக்காக, குழந்தைகளுக்காக தான் நீங்கள் பெரும்பாலுமே இந்த நேரத்தில் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குழந்தைகளை பற்றின கவலை நீங்கும். திருமண யோகம் சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா இந்த நேரத்தில் முயற்சி செய்ய சொல்லுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சுபவிரயம் தான் அதிகம். அதனால் செலவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 10 ரூபா உங்கள் கையில் இருக்குதுன்னா கூட அதை நீங்கள் பார்த்து தான் செலவு செய்யணும். முன் யோசனையோடு செலவு செய்ய பாருங்கள். மனசில் 1000 ஆசை இருக்கலாம், ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கணும்னு நினைக்கலாம், ஆனால் மனசை கட்டுப்படுத்துறது நல்லது. சேமிப்பு ரொம்ப முக்கியம், சிக்கனை ரொம்ப முக்கியம். நீங்கள் சேமிக்க செஞ்சாலே தன்னால் சிக்கனை வந்துடுங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்குமே இனிமேல் கொஞ்சம் பாதி புண்டுங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினச்சா கூட அது எதிராக தான் இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே உங்கள் நிலைமை எடுத்து சொல்கிறத விட இந்த நேரம் வார்த்தைகளை கொஞ்சம் கூடவே பக்குவமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா போதுங்க, சிறப்பாக இருக்குது. ஏன்னா காரணம் சனி, ராகு, கேது, செவ்வாய் மாதிரியான கிரகம் ஆதிக்கம் இருக்கிறதால வார்த்தை நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காதுங்க. ஏதாவது வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி பிரச்சனை ஏற்படுத்திக்குவீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தன்மை இருக்க பாருங்கள். இந்த யோகா, தியானம் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது நல்லது. இது சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவு பொறுத்த வரைக்குமே ஒரு சில நாட்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு புரிஞ்சு நடத்துக்குவாங்க. வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் ஏற்படும். அதனால் குடும்ப உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். சனி வக்கரம் இருக்கிறதுனால தான் இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் எதிர்வாதம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்பு எல்லாமே படிப்படியாக நீங்கும். ரொம்ப சிரமம் இல்லை, காரிய சித்தி உண்டாகக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. நீ அடுத்து வரக்கூடிய மாதம் வரைக்குமே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதால அஷ்டம சனியோட தாக்குங்கிறது குறைவாக இருக்குங்க. நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் தெளிவான மனசோடு செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குது. ஆர்வத்தை கொண்டு வரணுங்க. ஏனோ தானம் செய்கிறத விட கொஞ்சம் ஆர்வமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், நல்லபடியாக முடியும். குடும்பத்தில் இதனால் வரைக்குமே நிறைய விஷயம் தடைப்பட்டுட்டே வந்திருக்கோம். அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் மருத்துவ செலவு குறையும், விரையும் குறையும். அடிப்படை வாழ்வாதாரம் குடும்பம் நடத்துறதுக்கே வழி இல்லைன்னு ரொம்ப போரானவங்களுக்கு கூட இந்த நேரம் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னாலும் நெருக்கடிங்கிறது இந்த நேரம் இல்லைங்க. உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நிலுவையில் இருந்த சம்பள பாக்கி எல்லாமே வந்து சேரும். கடுமையான உழைப்பு கொடுத்துருப்பீங்க, ஆனால் உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் கிடைச்சிருக்காது. இனி அப்படி இல்லை, வருமானம் சிறப்பாக அமைய போகுது. அதே மாதிரி உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இது வரைக்குமே உங்களை பார்த்தாலே கண்டும் காணாமல் இருந்திருப்பாங்க. நீங்களாங்கிற மாதிரி தான் ஒரு அலட்சியமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி பொறுத்த வரைக்குமே உற்றார் உறவினர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வரப்போகிறீங்க. குடும்ப தேவை என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீணான பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய நேரம் தான். ஆனால் மாணவர்கள் இந்த நேரம் கூட பழகக்கூடிய சக மாணவர்களோட, பழகக்கூடிய நண்பர்களோட கவனமாக இருந்துக்கணுங்க. தேவையில்லாத பிரச்சனையில் நீங்களாகவே படி மாட்டிக்காதீங்க. வாழ்க்கை துணை வழியில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான நேரமாக அமைஞ்சிருக்குது. அடமானத்தில் வச்சுருந்த இந்த நகை, சொத்து இது எல்லாமே மீட்கக்கூடிய வாய்ப்பு அமைய போகுதுங்க. வீடு, வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. மற்றபடி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. வாகன யோகம் சிறப்பாக இருந்தாலுமே இந்த வண்டி வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லதுங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமை நாட்களுமே இந்த பௌர்ணமி நாட்களுமே நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப இந்த நேரம் சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி அன்புகள் இந்த தொழில்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க, வியாபாரி இந்த இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே முன்னாடி வந்து பிரச்சனைங்கிறது இல்லை. இந்த நேரம் எதை செஞ்சாலும் நல்ல மாட்டம் தான். அந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க, இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. இந்த உடல்நலம் பார்த்திங்கன்னா இந்த ஜீரண கோளாறு இருக்கும், இந்த மலச்சிக்கல் பிரச்சனை கொஞ்சம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நேரம் வெளியிடத்தில் உணவு அதிகமாக எடுத்துக்கிறது வேண்டாம். ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க பாருங்கள். பரிகாரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, துப்புரவு பணியாளர்கள், அவங்களுக்கு இந்த அன்னதானம் செய்கிறது, இந்த பார்வை இழந்திருக்கிறாங்கள அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வருது பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சிம்மராசியில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் குரு பார்வை இருக்கிறதால எதையுமே எதிர்கொண்டுருவீங்க. நல்ல மாற்றம் தான். பிள்ளைகள்
தொழில் வழியில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. தொழில் வருமானத்தில் சிறப்பான பலன் தான். எந்த விஷயத்திலே அக்கறை செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றுங்க. நீங்கள் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இது நாள் வரைக்குமே நிறைய நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்பு பயமுறுத்திருக்கும். அதிலிருந்து வெளிவருவீங்க. நெருக்கடிங்கிறது இந்த பண வரவுல இல்லை, வருமானம் ஏதாவது ஒரு வழியில் வந்து போகணும்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்காம நடந்துக்குவாங்க. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் நல்லபடியாக முடியுங்க. ஆனால் அந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இல்லைன்னா கவனம் கொடுக்காம இருந்துட்டிங்கன்னா அபராதம் கட்டுற மாதிரி அமைஞ்சிடும். அதனால் அரசு வழியில் இருக்கக்கூடியவங்க, அரசு வழி முயற்சி செய்யக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். வேலையில் பொறுத்த வரைக்குமே எந்த குழப்பமும் இல்லை, நல்ல மாட்டம் தான். ஆனால் யாரையும் நம்பி இந்த நேரம் முழுசாக நீங்கள் கிளம்பிறங்கக்கூடாது. உங்களை நீங்கள் நம்பி செஞ்சிங்கன்னா போதுங்க. குருவோட பார்வை இருக்கிறதால தொழிலை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம், பணம் வருமானம் சிறப்பாக இருக்குது. உங்கள் முயற்சியால் நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீங்க. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை இல்லாமல் இந்த நேரத்தில் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்க நீங்கள் தூங்கி எழுந்ததுமே சூரிய பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா பல சங்கடங்கள் நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறுவீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர்